சரி, இன்று நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி தான். சரியா? பாஸ் பேப்பர் கேள்வி தான். அப்போ உங்களுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் சொல்லி வரும். சரி. ஆ இப்போ பாருங்க கேள்விகளை. முதலாவது கேள்வி. ஆவர்த்தன அட்டவணையில் இரண்டாம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களின் குறியீடுகள் முறையே பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இரண்டாம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள் தரப்பட்டிருக்கு. சரி, இரண்டாம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். இதுல பாருங்க, பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய மூலகத்தின் குறியீட்டினை மேற்குறித்த அட்டவணையிலிருந்து தெரிந்தெடுத்து தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுது. அப்ப நாங்க இங்க தெரிந்தெடுத்து எழுத போறது மேல உள்ள விடயங்களை தான் நாங்க தெரிந்தெடுத்து எழுத போறோம். சரியா? ஓகே. அப்ப முதலாவது எங்களுக்கு தெரியும், உயர்ந்தபட்ச முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டிருப்பது. உயர்ந்தபட்ச முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டிருப்பது. இப்ப அயனாக்கல் சக்தி கிராஃப் நீங்க படிச்சிருப்பீங்க, கட்டாயமாக பாடமாக்க வேண்டிய ஒரு செக்ஷன். சரியா? அயனாக்கல் சக்தி கிராஃப். உங்களுக்கு தெரியும், அயனாக்கல் சக்தி கிராஃப்ல பாருங்க, ஆக கூடுதலாக இருக்கு புளோரின், ஆக குறைவாக இருக்கு பொட்டாசியம். இந்த முறை கடைசி வந்த எக்ஸாம்ல இது சம்பந்தமான ஒரு கேள்வி இருக்கு. சரியா? இது மின் எதிர்த்தன்மை. மின் எதிர்த்தன்மையாக கூட புளோரின், பொட்டாசியம். மின்னெதிர்த்தன்மையில எட்டாங்குட்ட மூலகங்கள் வராது. ஆனால் அயனாக்கல் சக்தி எடுத்துக்கொண்டால் ஆக கூடுதலாக எட்டாங்கூட்டம் ஹீலியம், ஆக குறைவாக பொட்டாசியம். அப்ப மின்னெதிர்த்தன்மையாக இருக்கலாம், அயனாக்கல் சக்தியாக இருக்கலாம். மிகவும் குறைவாக இருப்பது நாங்க படிக்கிற முதல் 20 மூலகங்களுக்குள்ள பொட்டாசியம். முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகம் ஹீலியத்துக்கு, மின்னெதிர்த்தன்மை அதிகம் புளோரினுக்கு. அப்ப நாங்க இந்த கேள்வியை தெளிவா பார்த்தா விளங்குது எங்களுக்கு. உயர்ந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டிருப்பது. அப்ப இதுல நாங்க பார்த்தோம், அயனாக்கல் சக்தி கிராஃப்ல எட்டாங்கூட்டத்துக்கு தான் முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகம். ஆனால் இங்க முதலாம் ஆவர்த்தனம் இல்லை, இரண்டாம் ஆவர்த்தனம். ஆகவே இரண்டாம் ஆவர்த்தனத்துல பார்த்தீங்கன்னா எட்டாங்கூட்டமான நியோன் தான் கூடுதலா இருக்கு. அப்ப இந்த கேள்வியில வந்திருக்கு இந்த பகுதிகள். கேள்வியில வந்தது இந்த பகுதி. ஆகவே எட்டாங்கூட்டமான நியோனுக்குத்தான் இங்க முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகம். சரியா? முதலாளிகளுக்கு விட நியோன் எட்டாம் கூட்டம். சரி, இரண்டாம் பாபம் குறைந்தபட்ச மின்மறை இயல்பை, அதாவது மின் எதிர்த்தன்மையை கொண்டிருக்கும். குறைந்தபட்சம் நாங்க பொட்டாசியம் பார்த்தோம். சரியா? முதலாம் கூட்டம். ஆகவே இந்த இடத்துல இருப்பது, இங்க தரப்பட்டதுல இருப்பது எங்களுக்கு முதலாம் கூட்டமான லித்தியம். ஆகவே எங்களுக்கு அது வரும் லித்தியம். அவர் குறைந்தபட்ச மின்மறை இயல்பை கொண்டிருப்பது. அப்ப நியோ. சரி, இந்த இடத்துல பொட்டாசியமே தர இல்லையே. பொட்டாசியம் கே இல்லாம எப்படி விடடிச்சிங்க? கேள்வியை நீங்க வாசிக்கல, தரவுகளை வாசிக்கணும். அந்த தவற விட்டுட்டீங்க. குறைந்த மின்மறை இயல்பை கொண்டிருப்பது என்றால் பாருங்க, மேற்குறித்த தரவு வாசிக்காம என்ன விடதான் இது. மேற்குறித்த அட்டவணையிலிருந்து தெரிந்தெடுத்து தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுது. போன கிளாஸ்ல நாங்க பார்த்தோம், உயிரியல் கேள்வி ஒன்று. மேலே தரப்பட்ட விடயங்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு விடை அளிക്കുക. அப்ப இங்க பொட்டாசியமே இல்லை. அப்ப நீங்க எப்படி பொட்டாசியம் போடலாம்? ஆகவே இங்க முதலாம் கூட்டமாக இருப்பது லித்தியம். அப்ப இதுக்கு வரக்கூடிய விட லித்தியம். இந்த இடத்துக்கு லித்தியம் வரும். சரியா? அப்ப முதலாவதுக்கு ஹீலியம், இரண்டாவதுக்கு லித்தியம். சரி, மூணாவது பாபம் வைரம் ஒரு பிறத்திருப்ப வடிவமாக இருப்பது. வைரம் ஒரு பிறத்திருப்ப வடிவமாக இருப்பது. என்ன வரும்? கார்பன். சரி, நிறைய பேர்ல சரி. வைரம் ஒரு பிறத்திருப்ப வடிவமாக இருப்பது கார்பன். சரி, அதுவும் சரி.
வைரத்தின் பிறத்திருப்ப வடிவங்கள். வைரத்தின் பிறத்திருப்ப வடிவங்கள் உங்களுக்கு தெரியும். சாரி, கார்பனின் பிறத்திருப்ப வடிவங்கள். வைரம் அடுத்தது என்ன? கார்பனின் பிறத்திருப்ப வடிவங்கள் இன்னொன்னு சொல்லுங்க பாப்போம். காரியர். காரியம். வெரி குட். காரியர். காரியம். வெரி குட். அப்ப வைரத்தின் பிறத்திருப்ப வடிவமாக இருப்பது வைரமும் காரியம். சரியா? அப்ப 2-3 பேர் இந்த பொட்டாசியம் போட்டீங்க. அது எனக்கு டவுட் ஆயிருக்கு. இந்த பொட்டாசியமே இல்லையே. உங்களை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மேல லித்தியம் தான் இருக்கு. அப்ப நாங்கள் 2ஆம் ஆவர்த்தனை தான் கருதணும். அதுவும் சரி, இதுவும் சரி. அணுக்களுக்கிடையே ஒரு மும்மை பிணைப்புடன் ஈரணு மூலக்கூறுகளாக இருப்பது மும்மை பிணைப்பு. அப்ப அணுக்களுக்கிடையில மும்மை பிணைப்பு இருக்கணும், ஈரணு மூலக்கூறாக இருக்கணும். மும்மை பிணைப்பு, ஈரணு மூலக்கூறு. சரியா? பிழையான விடதான் இருக்கு. சரி சரி. மும்மை பிணைப்புன்னு என்ன? அணுக்களுக்கு இடையில மும்மை பிணைப்பு அப்படின்னால் இப்படி இருக்கும். இப்படி ஒரு அணு இருந்தால் அதுக்கு இடையில 3 பிணைப்பு இருக்கும். ஒரு கோடு இருந்தால் ஒற்றை பிணைப்பு, 2 கோடு இருந்தால், அதாவது 2 கோடு இருந்தால் இரட்டை பிணைப்பு, 3 கோடு இருந்தால் மும்மை பிணைப்பு. ஒட்சிசன் இரட்டை பிணைப்பு. சரியா? HCl அல்லது ஐதரசன் என்றால் ஒற்றை பிணைப்பு, பங்கீட்டு பிணைப்புகளுக்கு தான் வரும். ஆனால் நைதரசன் மும்மை பிணைப்பு. நைதரசன் மும்மை பிணைப்பை தரும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அணுக்களுக்கு ஒரு மும்மை பிணைப்புடன் ஈரணு மூலக்கூறு. ஈரணு மூலக்கூறு என்றால் அதுல 2 வரும். எப்படி? ஈரணு H2, O2, அடுத்தது Cl2, அடுத்தது N2. H2, O2, Cl2, N2. இவ்வாறான வாரைதான் ஈரணு மூலக்கூறு. ஆகவே இந்த கேட்ட கேள்விக்கு மிக சரியான விடை நைதரசன். சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க F உண்டு வராது, முதலாளிக்கு இதுவும் வராது. ஹீலியமே இல்லை அங்க. சரியா? நீங்க எப்படி விட எடுத்தீங்கன்னு தெரியும் எனக்கு, ஹீலியம் இல்லாம. சரி, அப்ப இதுதான் அந்த விடைகள். சரியா? மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஈரணு மூலக்கூறுகளாகவும் மூவணு மூலக்கூறுகளாகவும் வளிமண்டலத்தில் இருப்பது. ஈரணு மூலக்கூறுகளாகவும் இருக்கும், மூவணு மூலக்கூறுகளாகவும் இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஈரணு மூலக்கூறுகளாகவும் இருக்கும், மூவணு மூலக்கூறுகளாக இருக்கும். அப்ப 2 வரும், 3 நிலைமையிலும் இருக்கும். அப்ப அது எதுன்னு கவனிக்கணும் நாங்க. 2 ஈரணு அப்ப 2 நிலைமையிலும் இருக்கும், மூவணு 3 நிலைமையிலும் இருக்கும். நைதரசன் என்பது அதுக்கு பிழை. நைதரசன் என்பது பிழை. O2 சரி சரி சரி. சரியா? நீங்க அவை ஆகவே என்னன்னு சொன்னால் ஆக்சிஜன் ஈரணு என்றால் O2 நிலைமையிலும் இருக்கும். ஆக்சிஜன் வாயுன்னு சொல்லுவோம். அதே நேரம் மூவணு மூலக்கூறு என்றால் O3. O3 என்றால் ஓசோன். சரியா? அப்ப ஈரணு மூலக்கூறுகளாக இருக்கும், மூவணு மூலக்கூறுகளாகவும் வளிமண்டலத்தில் இருப்பது அப்ப ஓசோன். ஓசோன் வாயு, ஓசோன் படைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஆக்சிஜனையும் O3 கொண்டிருப்பதனால அந்த கேள்விக்கு விட O2 O3 இருப்பதனால அதுக்கு நாங்க போடணும் ஆக்சிஜன். சரியா? ஆக்சிஜன் என்பதுதான் அந்த இடத்துக்கு வரும். உங்களோட விடைகளை திருத்தி கொள்ளுங்க. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. இது 2019ஆம் ஆண்டு வந்து. அப்ப விடைகளை செக் பண்ணி கொள்வோம். உயர்ந்தபட்ச முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டிருப்பது நியோன். இரண்டாவது குறைந்தபட்ச மின்மறையில் ஃபை கொண்டிருப்பது, அப்ப இதில் உள்ள விடைகளை வச்சால் பிக்கு லித்தியம். வைரம் ஒரு பிறத்திருப்ப வடிவமாக இருப்பது கார்பன், அப்ப சிக்கு சி.
அணுக்களுக்கிடையே ஒரு மும்மை பிணைப்புடன் ஈரணு மூலக்கூறுகளாக இருப்பது நைதரசன். ஈரணு மூலக்கூறுகளாகவும் மூவணு மூலக்கூறுகளாகவும் வளிமண்டலத்தில் இருப்பது பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. O2வும் O3யும் கொண்டது ஒட்சிசன். சரியா பிள்ளைகள்? ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், எல்லை அதாவது லித்தியம் ஆக்சிஜன் எனும் மூலங்கள் சேர்ந்து உண்டாகும் சேர்வையின் சூத்திரத்தை எழுதுக. சேர்வையின் சூத்திரத்தை எழுதுக. அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க. Li2O எழுதியிருக்கீங்க. சரி, நிறைய பேர் அது சரியா எழுதியிருக்கீங்க. LiO எனும் மூலகங்கள் சேர்ந்து உண்டாக்கும் சேர்வையின் சூத்திரம். ஆகவே எல் எங்களுக்கு அணுவெண் தெரியும் 3. 3 என்றால் 2,1 லிதியத்துக்கு 2,1 இருக்கும். ஒட்சிசன் அணுவெண் 8. ஆகவே 2,6 என்ற நிலைமையில வரும். சரியா? 2,6 என்ற நிலைமைக்கு வரும். இப்ப இதுல பார்க்கணும் நாங்க எல்ஐ லிதியம் தானே உண்ட விலாங்கூட்டம் நேர் அயன்களை உருவாக்கும். ஒன்றை இழக்கும். ஒன்றை இழந்தால் Li பிளஸ். அதே விஷயத்தை நாங்கள் அடுத்த வரையில கண்டுபிடிக்கலாம். பின்வரும் அயன்களில் Li, O லித்தியம் ஒட்சிசன் ஆகிய மூலகங்கள் சேர்ந்து உண்டாக்கும் சேர்வையில் அடங்கும் கற்றையனையும் அணையனையும் தெரிந்திருக்கு. அவற்றின் கீழ் கோடு வரைக. இதுல ஒரு முக்கியமான விஷயம், கோடு வரைக. நல்லா வாசிச்சிருக்கீங்க. கோடு தான் அடிச்சிருக்கீங்க பிள்ளைகள். ஒரு விஷயம் கேளுங்க. இந்த கேள்விக்கு நீங்க கோடு வரையாம வட்டம் போட்டு இருந்தால் அங்க பிழை தான் போடுவாங்க. கோடு வரைய சொன்னா கோடு தான் வரையணும். எல்லாரும் கோடு தான் வரைஞ்சிருக்கீங்க. கோடு வரைய சொன்னால் கோடு தான் வரையணும். சரி, வெரி குட். எல்லாரும் கோடு அடிச்சிருக்கீங்க. சரி, ஆகவே Li2 பிளஸ் இல்லை, அந்த இடத்துல பிழைச்சிட்டு. ஓகே, அப்ப நாங்க பார்ப்போம். Li 2,1ல ஒன்றை இலக்கும். ஆகவே Li பிளஸ். Li பிளஸ். ஆகவே Li பிளஸ். கோடு அடிக்கணும். கோடு. சரி, ஒட்சிசன் 2,6. ஆகவே இரண்டாவது உள்ளது அணையன். சரியா? அணையன் 2 எடுக்கும். 2 எடுத்தா O2 மைனஸ். 2 மறையேற்றங்கள் சேருவதனால தான். அப்ப 2 இலத்திரன் சேருது. 2 இலத்திரன் சேர்வதனால தான் நாங்க சேரும் போது மறை போடுறோம். ஆகவே 2 மைனஸ் சேரும். ஒரு இலத்திரனை இழக்கும் போது ஒரு மறையேற்றம் குறையுது. ஆகவே தானாக ஒரு நேரேற்றம் கூடுவதனால தான் இழக்கும் போது பிளஸும் ஏற்கும் போது மைனஸும் போடுவோம். ஆகவே லிதியத்துக்கு 1 வலுவளவு, ஆக்சிஜனுக்கு வலுவளவு 2. ஆகவே நாங்க இதை குறுக்கால மாத்தினோம்னு சொன்னால் ஆக்சிஜனுக்கு பின்னாடி 1, லிதியத்துக்கு பின்னாடி 2 வரும். ஆகவே சரியான விடை Li2O. சரியா? சரியான விடை Li2O. ஆகவே அவற்றின் கீழ் கோடு வரைக. Li பிளஸ் O2 மைனஸ். சரியா? Li பிளஸ் O2 மைனஸ் என்ற விடை வரும். சரியா? நாங்கள் இந்த கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும்.
இந்த அலைகள் மீடியன் அடிப்படையில் நீங்க கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. அப்ப கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கொண்டா தான் உங்களுக்கு அந்த கேள்விக்கான விடை அளிக்கலாம். சரியா? அதாவது இந்த கட்டாயமாக பாடமாக்க வேண்டிய ஒரு விடயத்துல இந்த அலைகள், இந்த மீடியன் பெருமானங்கள் கட்டாயம் இல்லை. ஆனா இந்த அலைகளோட ஓர்டர் மீடியன் அடிப்படையில் நீங்க கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, குரூப்ல அனுப்பினா நாங்க பார்ப்போம். சரிங்க பிள்ளைகள். சரி, பிள்ளைகளை அனுப்புங்க விடைகளை. இப்போ சரி பிள்ளையை கண்டுபிடிக்கலாம். சரி பாப்பா, நாங்கள் கேள்வியை பின்வரும் அலை வகைகளை கருதுக. கலியுதா கதிர், செங்கில் கதிர், நுண்ணலைகள், எக்ஸ் கதிர், காமா கதிர், கட்புல ஒளி, ஒளி அலைகள், களியொலி அலைகள். சரி, மேற்குறித்த அலைகளில் நெருக்கலுடனும் ஐமையாக்களுடன் செலுத்தப்படும் அலை வகை. அப்ப உங்களுக்கு தெரியும், நெருக்கல் ஐமையாக்கல் கொண்டது நெட்டாங்கலை. அப்ப இதுல நெட்டாங்கலையுடன் தொடர்பானது எந்த வகையான அலைன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நெட்டாங்கலைக்குரிய அலை வகை. சரியா? அப்ப நெட்டாங்கலை தான் நெருக்கலும் ஐமையாக்கலும். அவை அந்த இடத்துல உள்ள நெட்டாங்கலையாக எங்களுக்கு ஒளி அலைகள் தரப்பட்டிருக்கு. அப்ப நெட்டாங்கலையாக ஒளி அலைகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே அதுக்கு சரியான விடை ஒளி அலை. சரி, ஆகவே நெருக்கல் ஐமையாக்களுடன் தொடர்பட்ட அலை வகை நெட்டாங்கலை, அதாவது ஒளி அலைகள். இதுக்கு இன்னொரு விட வருமா? சொல்லுங்க பாப்போம். ஒளி அலை இல்லாம வேறொரு விட வருமா? இன்னொரு விடையும் இருக்கு. என்ன விட வரும்? அதாவது இந்த இடத்துல ஒளி அலைகளோட பெருமானம் 20,000 ஹெர்ட்ஸை விட கூடினால் அதுக்கு நாங்க களியொலின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த கேள்விக்கு செலுத்தப்படும் அலை வகை. அப்ப இதுல இந்த கேள்விலையும் மேற்குறித்த அலைகளில் மேல உள்ள விடயங்களை மட்டும்தான் எழுதணும். அதாவது நினைச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஐமியாக்களுடன் செலுத்தப்படும் அலை வகை ஒளி அலைகள் என்றும் எழுதலாம், களி ஒளி அலைகள் எழுதலாம். ஏன்னு சொன்னால் ஒளி அலைகள் 20,000 ஹெர்ட்ஸை விட கூடும்போது அது களி ஒளிகளாக மாறும். ஆகவே களியொலியும் ஒரு வகையான ஒளி, 20,000 ஹெர்ட்ஸை விட கூடிய ஒளி. ஆகவே ஒளி அலைகள் அடுத்தது களியொலி அலைகள் என்று எழுதினாலும் சரி, ரெண்டு விடையும் சரி. அதாவது ஒளி அலைகள் 20 ஹெர்ட்ஸை விட குறையும் போது அதுக்கு நாங்கள் கீழொலி என்றும், 20,000 ஹெர்ட்ஸை விட கூடும்போது களியொலி என்றும் சொல்லுவோம். களியொலி அலைகளின் ஓர் விசேட இயல்பை எழுதுக. ஒரு விசேட இயல்பு. சரியா? இது பில போலி நாணயத்தாள்களை கண்டுபிடிக்க உதவுவது களியூதா கதிர்கள், களியொலி அல்ல, களியூதா கதிர்கள் தான் பயன்படுத்தப்படும். ஆகவே இதுக்கு சரியான விடை களியொலியின் விசேட இயல்பு மனித காதினால் உணர முடியாத ஒளி. அதுக்கு நேரடியான விட சரி போட முடியாது. இரண்டாவது விட சரி, 20,000 ஹெர்ட்ஸிலும் கூடிய ஒளி களியொலியின் ஒரு விசேட இயல்பு.
அதிர்வெண் அல்லது மீடிரன் 20,000 ஹெர்ட்ஸிலும் கூடிய ஒளி. அடுத்தது, திண்மத்தினூடாக பயணம் செய்த பின்னர் வழியில் செல்வதில்லை. திண்மத்தினூடாக சென்ற பின்னர் வழியில் பயணம் செய்வதில்லை. இதுவும் களியொலியின் ஒரு விசேட இயல்பு. நீங்க களியொலி படிக்கும்போது களியொலியின் பயன்பாடுகள் படிக்கும்போது பார்க்கலாம். திண்மத்தினூடாக சென்ற பின்னர் வழியினூடாக செல்வதில்லை. இதன் மூலம்தான் விமானத்தில் இருக்கும் வெடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அப்ப அடுத்த சிறப்பியல்பு நீங்க பார்க்கலாம். பாருங்க, உயர் மீடிரன் கொண்ட ஒளி அலைகள் திண்ம ஊடகங்களினூடாக சென்ற பின்னர் வழியில் செல்வதில்லை. இந்த சிறப்பியல்பை அடிப்படையாக கொண்டுதான் விமானங்களில் உள்ள வெடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். அவை முதலாவது வரும் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகம், திண்மத்தினூடாக பயணம் செய்த பின்னர் வழியில் செல்வதில்லை. மூணாவது எழுதலாம், மனிதனின் கேழ்த்தகு எல்லையின் உச்ச பெருமானத்தை விட கூடுதலான மீடிரன் கொண்டது. மனிதனின் கேழ்த்தகு எல்லை பெருமானத்தின் உச்ச பெருமானத்தை விட கூடுதலான மீடிரன் கொண்டது. கேழ்த்தகு பெருமானத்தை விட கூடியது எழுதினாலும் சரி. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். ஒரு கர்ப்பிணி தாயின் கருப்பையில் உள்ள ஒரு பிள்ளையின் நிலைமையை அவதானிப்பதற்கு மருத்துவத்துறையில் பொதுவாக மேற்குறித்த, அப்ப மேலே உள்ள விஷயங்கள் எழுதணும், மேற்குறித்த அலை வகைகளில் எந்த அலை வகை பயன்படுத்தப்படுகிறது? எந்த அலை வகை பயன்படுத்தப்படுகிறது? அப்ப எங்க தந்திருக்கு இந்த படம் தான் அது. எதுக்கு அலை வடிவில் தங்கியுள்ளது? இல்லை, அலை வடிவில் தங்கியுள்ளது ஒளியின் பண்பு. டவுட் கேட்டிருக்கு. அதுக்கு அலை வடிவில் தங்கியுள்ளது ஒளியின் பண்பு. அவ இந்த கேள்விக்கு என்ன வரும்? கர்ப்பிணி தாயின் கருப்பையில் உள்ள சிசுவின் நிலைமையை, பிள்ளையின் நிலைமையை அவதானிப்பதற்கு பயன்படுவது இங்கே இருக்கு களியொலி அலைகள். களியொலி அலை. அடுத்த கேள்விக்கு களியொலி அலைகள். சரியா பிள்ளைகள்? இதுக்கு களியொலி அலை. அடுத்தது பார்ப்போம். திரும்ப வந்துட்டு மின்காந்த திருசியத்தின் ஒரு பகுதி கீழே காட்டப்பட்டுள்ளது. அதாவது நான் சொன்னேன், அந்த விடயங்கள் நீங்க கட்டாயமாக மனப்பாடம் செய்யணும்னு சொல்லி. அப்ப அந்த ஓர்டர் தெரிஞ்சாதான் இப்ப நான் காட்டப்பட்டுள்ள அந்த கேள்விக்கு நீங்க விடையளிக்கலாம். சரியா? அப்ப நான் பார்ப்போம். ஏபி, அடுத்ததாக கட்புல ஒளி, கலியூதா கதிர்கள், திரும்ப சி தரப்பட்டிருக்கு, அதன் பிறகு காமா கதிர்கள். அப்ப நாங்க பாடமாக்கினத்திலிருந்து கொஞ்சம் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. பாடமாக்கினத்திலிருந்து ரிவர்ஸ்ல வந்துருக்கு. ஏன்னு சொன்னா காமா கதிரத்தை நாங்க ஃபெஸ்ட்டுக்கு எங்களை புக்ல பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் மீடிரன் கூடியது. மீடிரன் கூடியது இதுல பாருங்க, மீடிரன் கூடியதுன்னு சொன்னால் இந்த மீடிரன் இந்த 10/21, ஆனால் அலை நீளம் 10/13. இது காமா கதிர்கள். சரியா? காமா கதிர்களுக்கு தான் மீடிரன் அதிகம். அப்ப காமா கதிர்களை தொடர்ந்து வருவது எங்களுக்கு தெரியும் எக்ஸ் கதிர்கள். காமா கதிர்கள் அடுத்ததாக எக்ஸ் கதிர்கள். அப்ப சிக்கு எக்ஸ் கதிர், அடுத்த கலியுதா கதிர் தரப்பட்டிருக்கு, கட்புல ஒளி தரப்பட்டிருக்கு. பி ஆக வரக்கூடியது செந்நிறக்கீழ் கதிர், ஏ ஆக வரக்கூடியது நுண்ணலைகள். இந்த அப்படி எடுக்கலாம். இது எங்களுக்கு பாடமாக இருந்தால். இந்த கேள்வியை பாருங்க. ஏபிசி ஆகிய இடங்களில் இருக்கத்தக்க அலை வகைகள். அப்ப அலை வகைகள் ஏ வரும் நுண்ணலை, அது சரி, ஏ நுண்ணலை. பி செங்கில் கதிர். செங்கில் கதிருக்கு நாங்க ஐஆர் கதிர்னு சொல்லுவோம், ஐஆர்னு போடலாம். அடுத்தது எக்ஸ் கதிர், அதுவும் சரி. அப்ப இந்த ஓர்டர் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்ப நாங்க அடுத்த பக்கத்து கேள்விக்கு போவோம். சரி, அடுத்த பக்க கேள்வி எழுதியிருந்தாக்கள் அனுப்புங்க. கொஞ்சம் பேர் தான் அனுப்பியிருக்கீங்க.
சரி, ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, அது எப்படி வந்துன்னு சொல்லி. அப்ப நாங்க இந்த ஓர்டரை பாடமாக்கணும். இல்லையா? கவரேஜ் இல்லாம கட்டாயம் நீங்க ஓர்டரை பாடமாக்கி